அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் தான் சர் தாமஸ் அல்வா எடிசன். இவருடைய கதைகள் நம்ம சொல்ல தேவையில்லை. சோ பெரும்பாலுமே சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருக்குமே அவருடைய ஸ்டோரி தெரியும். இந்த தாமஸ் அல்வா எடிசன் அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 தடவைகள் வெற்றியை பார்த்தவன் அல்ல, 100 தடவைகள் தோல்வியை பார்த்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியும் அவர் மின்குமிழ கண்டுபிடிக்கிறதுக்காக பல முயற்சிகள் செய்யறாரு. சோ அவர் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே தோல்வியிலேயே தான் முடியுது. 99 தடவை முயற்சி செஞ்ச அவர் 100வது முறை முயற்சி செய்யலாமே என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அவருடைய லைஃப்ல வெற்றி கிடைக்குது. அவர் அவ்வளோ நாளும் செஞ்ச அந்த இதோட பலனை அவர் 100வது தடவைக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, அதை கண்டுகொள்றாரு. சோ நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், முயற்சி செய்யறத நம்ம ஒரு நாளும் நிறுத்திவிடக் கூடாது. முயற்சி செய்தால் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம முயற்சிக்கான அவுட்புட்டை ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் எதுக்கும் ஒரு தீர்வு இருக்காமல் இருக்காது. எனவே முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம்.